ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபஸ்ட்டு, அதாவது மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ், அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? மேட்ரிக்ஸ் டாப்பிக்கில் அது நமக்கு எல்லாம் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மினிமம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஓகேங்களா? அதாவது டிஆர்பி எக்ஸாம், ஓகே, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அண்டு கேட் எக்ஸாம், இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 5 மார்க் இருக்கும், சரிங்களா? அதாவது 3லேருந்து 5 மார்க் இருக்கும்பா, சரிங்களா? எஸ். இப்போ கேட் எக்ஸாம் எழுதிங்கன்னா கம்பல்சரி 3 மார்க். ஓகே, ஒரு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை ஒரு ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை ஐகன் வேல்யூஸ் 2 கொடுத்துட்டு 3வது வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? இல்லை ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஓகேங்க, ஸ்கியூ மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கம்பல்சரி மினிமம் 3 மார்க்கு கேட்டுருவாங்க கேட்டில், சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், சாலிடாக 3 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் சம் +1 +2 புக்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தது. அடுத்து சிங்கராவில் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 அண்டு சுப்பிரமணியம், இந்த புக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் எடுத்தது பேஸ்ட் ஆன். ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, லாஸ்ட் 25 இயர்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் எடுத்தது, சரிங்களா? இந்த நோட்ஸு எடுத்தது. ஓகே, எஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் லீனியர் அல்ஜீப்ரா ஃபஸ்ட்டு டாபிக், ஓகேங்களா? கேட் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜீப்ரான்னு இருக்கும், அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் இது. ஓகே, எஸ். ஸோ லீனியர் அல்ஜீப்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சுக்கணும். இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், பின்னாடி இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏவுக்கும் மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ரெண்டும் சேம் தான், சரிங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா ABCD, ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லலை. மேட்ரிக்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் படிக்க தெரிஞ்சுக்குவீங்க, ஓகேங்களா? இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 ரோ 2 காலம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோன்னு சொல்லுவோம், ஓகே. ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோன்னு சொல்லுவோம், வெர்டிகலாக இருக்கிறது வந்து நம்ம காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க, அதாவது காலத்தை வந்து, அதாவது ரோவை வந்து காலமாகவும் ரோவை வந்து காலமாக நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது ABCD இப்படி எழுத போகிறீங்க, சரிங்களா? ரோ வந்து காலம் எழுதலாம் சரி, காலத்தை வந்து ரோவை எழுதலாம் சரி, 2 ஒன்று தான், சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ ஒரு 2ன்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க, அதே தான் மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் அப்படின்றாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 ரோ ஆர் காலம் இன்டர்சேஞ்சு, சரிங்களா? அதாவது இந்த ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், பிடி அண்டு ஏசின்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? ஒரு ரோவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ முன்னாடி, அந்த மாடுலஸ் வேல்யூ முன்னாடி ஒரு மைனஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்றாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? டேரெக்டாக கொடுத்துருவாங்க, ஒரு 15ன்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? த மேட்ரிக்ஸ் எபோ கிவன் மேட்ரிக்ஸ் த மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ இஸ் 15, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிலோ கிவன் மேட்ரிக்ஸ் அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா அதில் வந்து ரோவை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை காலத்தை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஒன்றும் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் அதே தான் வரும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ = 0 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. 2 காலம்ஸ் அண்டு 2 ரோ, ஓகே. 2 காலம்ஸ் ஆர் 2 ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்றோம், ஓகேங்களா? அதாவது 2 காலம் 2 ரோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது, 1 1 1 1 இப்படி இருக்கிறது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா 1 இந்த பக்கம் வந்து மறுபடியும் 1, இந்த இடத்துல 2 3 4 இப்படி இருக்கிறது, சரிங்களா? எஸ். அதாவது 1 1 இது 2 ஐடென்டிக்கலாக இருக்கா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 0 அப்படின்றாங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ = 0, 2 rows ஆர் 2 காலம் ப்ரொபோஷனல் டு ஈச் அதர் அப்படின்றோம். ப்ரொபோஷனல் டு ஈச் அதர் அப்படின்னா இது 1 1 1 இப்படி போட்டோமா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 2 2, ஓகேங்களா? இல்லைன்னா 3 3 3 3ஆல் மல்டிபிள், அதாவது ப்ரொபோஷனாக இருக்குது. 1க்கு அப்புறம் மல்டிபிள், டேரக்ட் எந்த நம்பர் வேணாலும் நம்ம மல்டி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ = 0, ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ = 0, ஆல் எலிமெண்ட்ஸ் ரோ ஆர் காலம் இஸ் 0, ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ = 0, மாடுலஸ் ஆஃப் ஏ = 0, ஆல் எலிமெண்ட்ஸ் ரோ ஆர் காலம் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஆல் எலிமெண்ட்ஸ், அதாவது 0 0 0 1 1 1 2 3 4 இப்படி இருக்குது அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ = 0 அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
A equal to 3 cross 3 matrix only 3 cross 3 and other higher order அப்படின்னு சொல்றோம். The matrix is consecutive order அப்படின்றோம். இப்போ 3 cross 3 matrix வந்து எனி நம்பர் ஓகேங்களா. கான்சிக்யூட்டிவ் ஆர்டர் நமக்கு என்ன 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்படி வந்தாலும் நமக்கு வந்து மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு 0 தான். எப்படி அதெல்லாம் நீங்கள் மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, போட்டு தான் கண்டுபிடிப்பீங்க சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ ஆஃப் டிட்டர்மினன்ட் மீன்ஸ் மாடலஸ் ஆஃப் ஏ தான். டிட்டர்மினன்ட் மாடலஸ் ஆஃப் ஏ ஆஃப் டயகனல் ஆர் ஸ்கேலார் ஆர் அப்பர் ஆர் லோவர் ட்ரையாங்கிள் ஐடென்டி யூனிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னும் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி டயகனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஏ வேல்யூ வந்து டயகனல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். த ப்ராடக்ட் ஆஃப் தி டயகனல் அப்படின்றாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்கிள் 0 இருக்குது. ஸோ அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நம்ம படிப்போம். அப்பர் ட்ரையாங்கிள் என்ன, லோவர் ட்ரையாங்கிள் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் படிப்போம் சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூ ஷுட் பி டயகனலில் ஒரு வேல்யூ இருக்கணும், 1 2 அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. இது பாருங்கள், இது வந்து பிரின்சிபல் டயகனல் சொல்லுவோம், இது வந்து லீடிங் டயகனல் நம்ம சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் டயகனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கணும், இல்லைன்னா நமக்கு என்ன நல் மேட்ரிக்ஸ் ஆயிரும். நமக்கு 0 எல்லாமே 0 வந்தால் 0 மேட்ரிக்ஸ் ஆயிரும். ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் 0 மீன்ஸ் 0 ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒன் டயகனல் நான் 0 அதர் எலிமெண்ட் வந்து நமக்கு 0வாக இருக்கலாம், அதுக்கு பேர் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. எஸ், இஃப் ஏ இஸ் n cross n மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டில் கேட்பாங்க. இஃப் ஏ இஸ் n cross n மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அப்போ மாடுலஸ் ஆஃப் KA அப்படின்றாங்க. அப்போ K பவர் n இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏன்றாங்க. அப்போ இந்த என்னன்றது என்ன, ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒன்லி. என்ன அப்படின்னா இங்கே கவனிங்க, ஒரு மாடுலஸ் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, 1 2 3 4 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இதோட மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. ஓகே, 4 4 - 6 2 -2 ஓகேங்களா. இப்போது 4a உடைய வேல்யூ என்ன கேட்க, அப்போ மாடுலஸ் ஆஃப் 4a வேல்யூ என்ன ஓகேங்களா. மாடுலஸ் ஆஃப் 4a வேல்யூ என்ன கேட்க. அப்போ என்ன, இந்த கான்ஸ்டன்ட் எங்கே இருக்குங்க, கேக்கு பதில் அந்த 4 இருக்கா. அப்போ 4 என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது என்ன மேட்ரிக்ஸ், இது 2 cross 2 மேட்ரிக்ஸ். அப்போ பவர் ஆஃப் 2 சரிங்களா. அப்போ 16 16 இன்ட்டு -2 அப்போ -32 கரெக்டாக. எஸ், இல்லைன்னா என்ன பண்ணலாம் நீங்கள், இது 4 மறுபடியும் 8 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 12 இது 16. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும் 16, அதாவது 16 இன்ட்டு 4 -12 இன்ட்டு 8 இப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் நமக்கு வரும் ஓகேங்களா. எஸ், ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் ஈச் எலிமெண்ட் சரிங்களா, இஃப் ஈச் element of a row or column having sum of numbers a plus b, the determinant can be expressed as same order அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து ஏ பி இப்படி கொடுத்துட்றாங்க, அடுத்து வந்து பி + சின்னு கொடுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும், இது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும், தனித்தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் இல்லை ஓகேங்களா. ஆடு தானே கொடுத்துருக்காங்க. எஸ், மல்டிபிகேஷனாக ரோ எடுத்து காலத்தால் மல்டிப்ளை பண்ணிங்க, ரோ எடுத்து காலத்தால் மல்டிப்ளை பண்ணிங்க, அது மல்டிபிகேஷன். இப்போ ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இந்த இடத்துல இது ஏ, இந்த மேட்ரிக்ஸ் அதாவது ஏ பி சி கரெக்டாக, ஏபி ஓகேங்களா. அடுத்து பாருங்க பி, அடுத்து ரெண்டாவது பாருங்க இது சி, ஓகே சாரி, ஏபிசிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்பர் நம்ம வந்து ஏபிசிடி நம்ம வச்சு போட்டிருக்கோம், அடுத்து நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு போட்டோம்னா உங்களுக்கு ஒரு சம் போட்டோம்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிடும் ஓகேங்களா. எஸ், இது எல்லாமே பேசிக் ப்ராப்பர்ட்டி இப்போ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், டெலிகிராம் குரூப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொன்னீங்க, மாடலஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொன்னீங்க, அப்படின்னா என்ன அதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இதில் அந்த கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி சரிங்களா, அதெல்லாம் -1 அதெல்லாம் கிடையாது, டேரெக்டாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு எதை கொடுத்தாலும் சரி, இது மேலே ப்ளஸ் போட்டுக்கோங்க. 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஏபிசிடி கொடுத்தாச்சு, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. எஸ், அப்போது பிரின்சிபல் டயகனல் இதுதான் நமக்கு வந்து பிரின்சிபல் டயகனல், இது வந்து லீடிங் டயகனல். ஏடி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, பிரின்சிபல் டயகனல் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு சிப்பா மைனஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மைனஸ் நமக்கு வந்துடும். அப்போ ஏ இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு சி, இந்த மாடலஸ் வேல்யூ அவ்வளோதான். இதுக்கு மாடலஸ் போடக்கூடாது, நீங்கள் வேல்யூ மைனஸ் வந்தால் மைனஸ், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் ஓகேங்களா. இதுதான் நமக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட். நெக்ஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா 3 cross 3 இருக்குது அப்படின்னா மாடலஸ் எப்படி பண்ணுங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி தானே சொன்னால், ப்ளஸ் மைனஸ். இது ஏன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம், i பவர் ஆஃப் 1 ப்ளஸ் சரி ஐ பவர் ஆஃப் i ப்ளஸ் ஜே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல
ஐயோட வேல்யூ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வேல்யூ வரும்போது 1 + 1 அப்போ ஸ்கொயர் ஆன அப்போ ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கும், அதாவது 1 × 2 இருக்கும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 உங்களுக்கு வரும். அப்போ கியூப் வரும்போது மைனஸ் வரும். ஸோ அதனால் டேரெக்டாக ப்ளஸ் மைனஸ் நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? எஸ், நம்ம போட்டோமோ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போது 3x3 எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள். இப்போ நமக்கு இதுதான் ஏ. அப்போ ஏவை எடுத்துக்கோங்க. இந்த 2x2 மேட்ரிக்ஸ் டேரெக்டாக ஆன்சர் எடுத்துரும். இப்போ வந்து 3x3 அப்படிங்கும்போது ஏ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ, இந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு, இப்போ இதை எடுக்க போகிறோம் நம்ம. கான்ஸ்டன்ட் ஏ இன்ட்டு இதனுடைய ப்ராக்கெட் பாருங்கள், இஐ மைனஸ் எஃப்ஹெச் மைனஸ் ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு, மைனஸ் எகைன் பி, இந்த பி இன்ட்டு இது ரெண்டு கேன்சல். இப்போ இந்த டி மாதிரி இருக்கிறது கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஐ, ஓகேங்களா, ஐடி மைனஸ் ஜிஎஃப், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த சி, அப்போ இந்த சி அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி பாருங்கள் ஹெச்டி மைனஸ் இஜி, அவ்வளோதான்ப்பா. இதை நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகே, எஸ். அப்போ 4x4 எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இப்போ 4x4க்கு ப்ளஸ்ஸு மைனஸ் இது எப்பயும் போல் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏவை எடுத்துக்கணும். ஏவை எடுத்துகிட்டு இந்த மூணையும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், ஏ எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதணும், எஃப்ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த 3 மேட்ரிக்ஸ் எழுதணும். சரிங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, ஈஸி மெத்தட். அதை நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போதைக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இப்போ இந்த ஏ எடுத்துகிட்டு பாருங்கள், இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சா. இந்த பி எடுத்துகிட்டு மைனஸ் குறி போட்டாச்சு, அது ஒரு 3x3. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணணும். இதை விட்டுட்டு வந்து இது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? எஸ், அதனால் இந்த மெத்தடை வந்து விட்டுட்டு இந்த மெத்தடை வாங்க. யூஸ் காலம் ஆர் ரோ ஜீரோ கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த காலத்தையும் ஏதோ ஒரு காலத்தையும் இல்லை ஏதோ ஒரு ரோவையும் ஜீரோ ஆகுங்க. எப்பயுமே நீங்கள் வந்து காலத்தை ஜீரோ ஆகுங்க, அதுதான் நமக்கு வந்து ஈஸி. ரோ பக்கம் போகாதீங்க. ஓகேங்களா? குயிக் மெத்தட் இது. அதாவது என்ன பண்ணுங்கள், ஏ வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது 0 ஆக்கணும். நம்ம ஆக்கணும் கரெக்டாக எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இடத்துல கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4, ஓகேங்களா, 6 7 8, ஓகேங்களா, 1 மறுபடியும் 5 10 2 1 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 2 1 1 வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் வந்து R1, ஓகேங்களா, இது R1னா இது ரோ 1 சொல்லுவோம். அப்போ ரோ 1 6 மல்டிப்ளை பண்ணி இதை கழிச்சிடலாம். அப்போ இது 0 ஆகிடும். அப்போ ரோ 1 10 மல்டிப்ளை பண்ணி 0, இது 9 மல்டிப்ளை கழிச்சிருங்க. அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா பாருங்கள், ஏ இன்ட்டு, அப்போ என்ன நடக்குது பாருங்கள் இந்த இடத்துல, 1 மினிட், ஏ இன்ட்டு ப்ராக்கெட் பேலன்ஸ் என்ன இருக்கும், எஃப்ஜிஹெச் ஜேகேஎல் என்ஓபி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இதனுடைய மாடலில் சேவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது ஒரு சம் இருக்குது, நம்ம போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக ஒரு சம் கொஸ்டின், இதை நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க, ஏபி மேட்ரிக்ஸ். இது வந்து M×N இருக்குது, இது வந்து N×N இருக்குது. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏபி, ஓகேங்களா, அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, 2 M×N போடுங்க. அப்போ M×Nல இந்த எண்ணை காமனாக எடுத்துருவீங்க. சரிங்களா? அப்போ N = N நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது M = N. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா M = N எழுதிக்கலாம். N = N ஒரு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M = N ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். ரெண்டாவது பிஏன்னு போடுறீங்க. பிஏ போடும்போது நமக்கு என்ன பண்ணலாம், M = N ஒரு எழுதலாம் ஃபர்ஸ்ட் இதில். ரெண்டாவது வந்து N = N எழுதிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டிப்பா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், இது ஒரு கொஷின் சம்மு, இது நம்ம சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஷின் தான். அதாவது மாடலஸ் ஆஃப் ஏ கேட்குறாங்க. 1/A 1/B 1/Cன்னு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஏபிசி, இது வந்து பிசி. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே ஏபிசியில் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏபிசி. அப்போ இது ஏபிசியில் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மேலே ஒரு ஏபிசி கீழே ஒரு ஏபிசியில் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இந்த ஏபிசி எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், இதில் வந்து ஏ கேன்சல் ஆகிடும், ஏபிசி காமனாக எடுத்துரும், 1/ABC. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேன்சல் ஆகிடும், இதில் மட்டும் ரோ எடுத்து காலத்தில் மட்டும் பண்ணுறோம். அப்போ பிசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்னா ஏபி. கரெக்டாக? அப்போ பிசி ஏசி ஏபி. பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரோ எடுத்து காலத்தில் மல்டிப்ளை பண்ணுறோம். பேலன்ஸ் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இருக்கும், எடுத்து போட்டு வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடலஸ் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஏன் மாடலஸ் வேல்யூ 0ன்னு சொன்னோம், இங்கேயும் பாருங்கள், அதாவது பிசி இங்கேயும் பிசி. சரிங்களா? அதாவது இங்கேயும் ஏசி இங்கேயும் ஏசி, இங்கேயும் ஏபி இங்கேயும் ஏபி, ஒரே மாதிரி இருக்கா? சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஆயிடும். அதாவது பிசி ஏசி ஏபி, பிசி ஏசி ஏபி கான்சிக்யூட் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், சேம் வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஏ நமக்கு 0. சரிங்களா? எஸ், அவ்வளோ. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, எப்படி மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது, 4x4 மேட்ரிக்ஸ் எப்படி மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் சரிங்களா? டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஓகேங்களா? டயகனல் மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ், நல்லிட்டினா என்ன, அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா போதும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? எஸ். ஸோ கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, எஸ் போகலாங்களா? ஓகே ஓகே எஸ் ஓகே. டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஏ எடுத்துக்கிறீங்க, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்குது, ஏ எடுத்து டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா அப்படியே வரும், ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ், 4x4 மேட்ரிக்ஸ், 5x5 மேட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐன்னு எழுதிக்கலாம், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜே, இல்லை ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் காலம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ ரோ நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டயகனல், என்ன டயகனல், பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஇஐ வந்து நமக்கு பிரின்சிபல் டயகனல். நெக்ஸ்ட் ஸ்டப் மேட்ரிக்ஸ். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்கப்பா சரிங்களா? இஸ்ரோ எக்ஸாமில் சப் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் சப் மேட்ரிக்ஸ் எத்தனை வரும் கேட்பாங்க. 4 ஓகேங்களா? மினிமம் 4 இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எப்படி வரும்னா 2x2 மேட்ரிக்ஸ் எம் இன்ட்டு என்னன்னு வச்சுக்கோங்க. 2x2 எம் இன்ட்டு என் எனி கிராஸ் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா? அப்போ எம் இன்ட்டு என் சரிங்களா? எம் இன்ட்டு என் இங்கே இருக்குது பாருங்கள், எம் இன்ட்டு என் ஆர் 2 power of m minus 1 into 2 power of n minus 1. இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே சரிங்களா? இப்போ ரெண்டு மல்டி பண்ணுறீங்க, அப்போ 4 மைனஸ் ஓகேங்களா, ஸ்கொயர் 2 மேட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க. 4 மைனஸ் 1 எகைன் 4 மைனஸ் 1 அப்போ 9. அப்போ 4லேருந்து 9 வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் சப் மேட்ரிக்ஸ் இன் பிட்வீன் திஸ் வேல்யூ ஓகேங்களா? 4லேருந்து 9 வரைக்கும் நமக்கு சப் மேட்ரிக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தான் சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 2 மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த 4 இருக்குது பாருங்கள், ஏபிடிஇ தான் நமக்கு பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட்னு. ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் த வேல்யூ ஷுட் பி ஒன்லி டயகனல் ஓகேங்களா? ஒன்லி டயகனல் தான் இருக்கும். அதர் எலிமெண்ட் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், 0 இருக்கும். ஒன்லி இந்த பிரின்சிபல் டயகனல் மட்டும் தான் வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ ஆஃப் எலிமெண்ட் ஒன்லி டயகனல் மீன்ஸ் பிரின்சிபல் டயகனல். மினிமம் 1 நான்-0 எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். 1 4 3. அப்போ இதனுடைய ரேங்க் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஏ எப்படி சொல்லுவீங்க? மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபுல்லாக மல்டிபிகேஷன், அவ்வளோதான். ஓகே, 1 × 4 தான் நமக்கு வந்து இது மல்டிபிள். 1 × 4. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா? சம் ஆஃப் டயகனல் வேல்யூ வந்து ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இதனோட வேல்யூ சம் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது ஐகன் வெக்டர்ஸ் ரூட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வேல்யூ 1 4 3ன்றது அதனோட டேரக்ட் வேல்யூ இருக்கும். இது எல்லாமே படிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது டேரெக்டாக XYZ மல்டி பண்ணிக்கலாம். ஐகன் ரூட்ஸ் ஆஃப் டயகனல் ஏ இந்த மேட்ரிக்ஸ் XY எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 4 கிடச்சிருச்சு. இதே ஏ பவர் n கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறாங்க, டேரெக்டாக அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க அவங்க. ஐகன் ரூட்ஸ் ஆஃப் டயகனல் ஏ மேட்ரிக்ஸ் x, y, z ஓகேங்களா? ரூட்ஸ் வேல்யூ மீன்ஸ் அதனுடைய x, y, z வேல்யூ. தென் x பவர் n, y பவர் n, z பவர் n மீன்ஸ் z power n for a power n matrix of the eigen roots அப்படின்றோம் ஓகேங்களா? அப்போ x power n, y power n, z power n ன்றது a square a power n ஓட வேல்யூ அப்படின்றாங்க சரிங்களா? a transpose is equal to சேம் அதே தான், டயகனல் மேட்ரிக்ஸ் அதே தான். இப்போது டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் கேட்குறாங்க சரிங்களா? அப்போ a கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா 1/x 1/z 1/y நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், the value is only diagonal and the same value அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்க. 1 இருந்தால் அது யூனிட் மேட்ரிக்ஸ். 1 தவிர மீது எல்லாம் இருக்கணும். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அது இல்லாமல் வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா? 2 2 2 இருக்கணும், 3 3 3 இருக்கணும் சரிங்களா? எஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டு விட்ருவாங்க சரிங்களா? எஸ். ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன? த வேல்யூ இஸ் ஒன்லி இன் டயகனல், பிரின்சிபல் டயகனல், அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் 0 அண்ட் 1 1 1 1 இருக்கணும். த டயகனல் மேட்ரிக்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் ஆல்
diagonal elements is 1 அப்படின்னு சொல்றோம். all diagonal elements is 1, other elements are 0 அப்படின்னு நாம சொல்றோம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது டைரக்டா ai உடைய ai மல்டிப்ளை பண்றீங்க i ன்னு எழுதலாம் equal to a தான். i ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன மல்டிப்ளை பண்றோமோ அது நமக்கு ki is equal to அப்படினா நமக்கு k தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வேல்யூ diagonal நமக்கு வரும். i டிரான்ஸ்போஸ் பண்ணா நமக்கு i தான். i இன்வெர்ஸ் பண்ணாலும் i தான் நமக்கு. சரிங்களா? இப்போ இந்த i ன்றது என்ன அப்படினா அதான் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படி நாம சொல்றோம். சரிங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படி சொல்றோம். அது யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்ப i பவர் n is equal to i தான். i பவர் 1000 equal to 1000 தான். i modulus of i equal to 1 தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? nullity of matrix, null matrix அப்படின்றது எல்லாமே நமக்கு 0 எலிமெண்டா இருக்கணும். aij is equal to totally 0. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே, அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கன்ஃபியூஷன் பண்ணணும் நம்மள. சரிங்களா? அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னா லோவர் ட்ரையாங்கிள் 0வா இருக்கணும். இந்த லோவர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 0 இருந்தா அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? the diagonal below the leading diagonal, okay, the diagonal below leading diagonal is 0. ஓகேங்களா? the diagonal below, ஓகேங்களா, என்ன முடிச்சுங்க, the below leading diagonal value elements are 0 அப்படின்னு நாம சொல்லலாம். below leading diagonal elements வந்து 0. இப்போ இதோட ஐகன் வேல்யூஸ் கேட்குறாங்கன்னா டேரக்டாக எழுதலாம். 1 1 1 தான் நமக்கு ஐகன் வேல்யூஸ். ஓகேங்களா? ஏன்னா அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் டேரக்ட் டயகனல் வேல்யூ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், லோவர் ட்ரையாங்கிள் அப்படின்னா அப்பர் ட்ரையாங்கிள் வந்து 0வா இருக்கணும். ஓகேங்களா? டயகனல் அப்பர் லீடிங் டயகனல் வேல்யூ நமக்கு 0வா இருக்கணும். அப்பர் லீடிங் டயகனலுக்கு மேலே நமக்கு 0வா இருக்கணும். சேம் ஐகன் ரூட்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A அப்படின்றோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க, அதை டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி இருக்காங்க, சேம் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, முன்னாடி மைனஸ் வந்துடுது, A டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது மைனஸ் ஏன்னு உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி. ஓகேங்களா? ஆனால் எதுன்னு குதிரிமா இருப்பார். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A, இவர் வந்து பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் A. அவ்வளோதான். நீ என்னை டிரான்ஸ்போஸ் எடுத்தினா நான் மைனஸை கொடுப்பேன், என்னை டிரான்ஸ்போஸ் எடுத்தினா அதே வேல்யூ கொடுப்பேன்னா சிமெட்ரிக். ஓகே, அதுக்கு பேர் சிமெட்ரிக். ஒரே மாதிரி இருந்தால் சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஆன்டி சிமெட்ரிக் கூட சொல்லலாம் இதை. சரிங்களா? அது வந்து A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I அப்படின்றது நமக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆர் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ், அதாவது இந்த A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இதை நீங்கள் கீழே கொண்டு வரீங்க. சரிங்களா? அந்த A இன்வர்ஸ் இப்படி கீழே கூட கொண்டு வரலாம் நீங்கள். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I ஆர் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு Iன்னு சொல்கிறோமா? இப்போ இந்த A டிரான்ஸ்போஸ் 1/I/A நமக்கு வரும். இப்போ A இன்வர்ஸ் A மேலே கொண்டு பார்த்தோம்னா A இன்வர்ஸ். அப்போ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் நினைக்கலாம். சாரி, 1 minute. ஓகே, ஸோ இப்போ இந்த A இன்வர்ஸ் இந்த ஐயோட வந்து எதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணுற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னோம்? A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். இங்கே வந்து A தீட்டா ஈக்குவல் டு ஏன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சிமெட்ரிக்கோடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் நெகட்டிவ் வேல்யூ வரும். இதில் A தீட்டா என்ன அப்படின்னா காஞ்சிகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேர்டு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் காஞ்சிகேட் எடுத்து தான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, A B ப்ளஸ் IC B மைனஸ் IC Dன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ காஞ்சிகேட் எப்படி எடுப்பீங்க? A B மைனஸ் IC B ப்ளஸ் IC D அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது வந்து ரோ எடுத்து காலத்தில் எழுதிக்கோங்க. A B மைனஸ் IC, ஓகேங்களா, மறுபடியும் B ப்ளஸ் IC டிவைடட் பை D இருக்கு. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? இவர் தான் இவர். சரிங்களா? எஸ். அப்போ A டிரான்ஸ்போஸ் A தீட்டா ஈக்குவல் டு ஏன்னு வந்துருச்சு. அப்போ இது ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ். இதே வந்து A தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு வந்தால் ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ். அங்கே எப்படி சிமெட்ரிக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்தோமா, அதேமாதிரி ஹெர்மிஷியன் அண்டு கியூ ஹெர்மிஷியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ப்ரொனன்சியேஷன் யுவர் விஷ், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். சம் ஆஃப் இது வந்து சம் ப்ராப்பர்ட்டிங்க. சம் ஆஃப் தி பிரின்சிபல் டயகனல் வந்து 0வா இருக்கணும். சரிங்களா? சம் ஆஃப், அதாவது ஸ்கியூ ஹெர்மிஷன் பாருங்க, சம் ஆஃப் தி பிரின்சிபல் டயகனல் வேல்யூ நமக்கு 0வா இருக்கணும். சம் ஆஃப் தி ஆல் எலிமெண்ட் வந்து நாட் 0. சரிங்களா? சம் ஆஃப் தி ஆல் எலிமெண்ட் வந்து நாட் 0. இமேஜினரி வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இமேஜினரி வந்து லீடிங் டயகனல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? எஸ். இதே வந்து ஹெர்மிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா சம் ஆஃப் தி லீடிங் டயகனல், ஓகேங்களா, சம் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் அண்ட் டயகனல் வந்து 0வா இருக்கணும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே வந்து ரியல் நம்பர். ஓகே, இது வந்து இமேஜினரி நம்பரில் இருக்கும். I வந்தால் இமேஜினரின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஆல் எலிமெண்ட் அங்கே 0,
டயகனல் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் சம் லீடிங் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே 0 இதில் ஸ்கியூ மேட்ரிக்ஸில் ஸ்கியூ எர்மிஷன் மேட்ரிக்ஸில் டயகனல் மட்டும் தான் நமக்கு வந்து 0 லீடிங் டயகனல் வந்து நமக்கு 0 கிடையாது பிரின்சிபல் டயகனல் மட்டும் தான் நமக்கு 0 அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஓகேங்களா யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ டீட்டா ஈக்குவல் டு ஏ டீட்டா இன்ட்டு ஏன்னு சொல்லலாம் ஈக்குவல் டு ஐ ஓகேங்களா ஏ இன்ட்டு ஏ டீட்டா ஈக்குவல் டு ஏ டீட்டா இன்ட்டு ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏ இன்ட்டு ஏ டீட்டா ஈக்குவல் டு ஐப்பா அவ்வளோதான் இது நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா ட்ரேஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் தி பிரின்சிபல் டயகனல் வேல்யூ தான் ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ அப்படின்னு சொல்லலாம் லாம்டா இன்டூ ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு நம்ம எழுதலாம் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு இருந்தால் ட்ரேஸ் ஆஃப் ஏ பிஏன்னு கூட எழுதிக்கலாம் சரிங்களா ட்ரேஸ் ஆஃப் பிஏன்னு எழுதிக்கலாம் சரிங்களா எஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி சம் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் இது எல்லாமே நார்மல் டிரான்ஸ்போஸ் கேஸ்ப்பா சரிங்களா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கிறோம் ஏ டிரான்ஸ்போஸ் மறுபடியும் டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா வர ஏவே தான் நமக்கு வரும் பி டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம் பாருங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த லாஸ்ட் ஆகிறது ஃபஸ்ட் வந்துடும் சரிங்களா அப்போ ஏபி டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம் ஏபி டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எழுதலாம் இங்கே வந்து பிஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது அப்போ வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் எழுதிக்கோங்க அப்போ ஏபிசி டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் அவ்வளோதான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் அதே தான் நமக்கு வரும் ஸோ டேரெக்டாக கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம் இது பாருங்க ஏ பிளஸ் பி ஓகே ஏ பிளஸ் பி ஆர் பி பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறீங்களா இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது அது 0 வந்தால் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் 0 வரல அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ப்பா அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் சரிங்களா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகே டிட்டர்மினன்ட் ஆஃப்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே எஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எஸ் கரெக்ட் ஸோ அப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ நமக்கு 0 நான் சிங்குலர் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போதைக்கு சரிங்களா அப்போ ஏ இன்வர்ஸ் நமக்கு வராது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு சொல்லுவோம் ஏ இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வரும் இது கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா கொஸ்டின் கொடுத்துட்டு எங்களுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பீங்க அதில் 0 வந்தால் ஏ இன்வர்ஸ் வந்து cannot find or not applicable கூட ஆப்ஷன் இருக்கும் அதை பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா நல் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் ஆர் நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் சரிங்களா சில புக்கில் நம்பர் ஆஃப் ரோன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்பர் ஆஃப் காலம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு சரிங்களா ஸோ நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க 1 2 3 நம்பர் ஆஃப் காலம் ஓகேங்களா அப்போ இதனுடைய ரேங்க் கண்டுபிடிங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்புறம் மாடலஸ் ஆஃப் ஏ நமக்கு என்னவா இருக்கும் 0 சரிங்களா அப்போ ரேங்க் வந்து நமக்கு வந்து 1 தான் வரும் வாய்ப்பு இருக்குது அப்போ 1 இதெல்லாம் படிப்போம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு கண்டுபிடிப்போம் அப்போ நல்லிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எஸ் இப்போ பாருங்கள் இது என்ன கேட்குறாங்க ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா சரிங்களா இப்போது ஏ மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் ஃபைண்ட் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அண்டு இன்வர்ஸ் கேட்குறாங்க சரிங்களா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அண்டு இன்வர்ஸ் அப்படின்றாங்க கொஸ்டின் கவனிச்சிக்கோங்க ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்றது தான் எங்களுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஐக்கு நீங்கள் இன்வர்ஸ் போட்டால் என்ன வரும் எங்களுக்கு ஐ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ தான் எங்களுக்கு ஐ பவர் 1000 இஸ் ஈக்குவல் டு ஐ தான் எங்களுக்கு ஐ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஐ தான் ஐ பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு ஐ தான் அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐக்கு இன்வர்ஸ் பண்ணால் மறுபடியும் எங்களுக்கு ஐ தான் வரும் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஐன்றது 4x4 எப்படி எழுதுவீங்க 1 மீதி எல்லாம் நமக்கு 0வாக இருக்கணும் டயகனல் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னோமா மீதி எல்லாமே நமக்கு என்ன அர்த்தம் அப்பர் ட்ரையாங்கிள் நமக்கு வந்து சரி லோவர் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0 இருக்கணும் அப்பர் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக நமக்கு வந்து 0வாக இருக்கணும் சரிங்களா இதுதான் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா இது சால்வ் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே எஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஓகே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அங்கே எப்படி நீங்கள் மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்க சொன்னீங்களா அந்த கோஃபேக்டர் -1 பவர் ஐ ப்ளஸ் ஜே மைனர் மேட்ரிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ப்ளஸ் மைனஸ் எப்படி வேறுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க தேவையில்லப்பா சரிங்களா எஸ் உங்களுக்கு நோட்ஸ் தரேன் நீங்கள் வேணால் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுக்கோங்க சரிங்களா எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாங்களா எஸ் ஸோ இப்போ இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus of A into adjoint A அப்படின்றாங்க சார் இந்த adjoint Aனா என்ன ஓகேங்களா கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாடுலஸ் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அதனுடைய இணை காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் சரிங்களா அதனுடைய கோஃபேக்டர்ஸ் அதனுடைய இணை காரணிகள் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க 1 2 3 6 ஏபிசின்னு வரும் அதை மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க சரிங்களா கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ் தான் எங்களுக்கு வந்து adjoint A அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் ஓகே இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by modulus of A into adjoint A அப்படின்னு நாம சொல்லுவோம் ஓகே எஸ்
நெக்ஸ்ட் அப்போது இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. இன்வெர்சிபிள் இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஓகேங்களா. ஸோ அதை நம்ம போட போது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகே, இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு வாட் ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஐ இன்ட்டு பி போட்டிங்க ஓகேங்களா. ஸோ ஐ இன்ட்டு பி போட்டால் நமக்கு ஆன்சர் நமக்கு வந்து டேரெக்டாக பின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, ஏ இன்வெர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏ இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு ஏ இன்வெர்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகேங்களா. மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கொஷின் தான், சம்மு தான். சரிங்களா. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ, அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐன்னு இருக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு கொண்டுறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா. எஸ், இதெல்லாம் வந்து +2 இருக்குது, அதை அப்படியே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம சம் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேட்ட கொஷின் இது. சரிங்களா. ஸோ நமக்கும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரையிலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் தான். சரிங்களா. சிவிலுக்கு தனி, மெக்கானிக்கல் தனி அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ் வேணால் கொஞ்சம் டஃப் வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ அது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லீனியர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமன் தான். இது வந்து மெக்கானிக்கல் 2010 கேட்ட கொஷின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. 3/5 4/5 x 3/5 சச் மேட்ரிக்ஸ் m டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு m. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஓகே ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். சரிங்களா. அதாவது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ, அப்போது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், அப்போ எம் இன்ட்டு என் டிரான்ஸ்போஸ் எங்களுக்கு என்ன வந்திருக்கணும், ஐ வந்திருக்கணும். அப்போ இது ஒரு எம் கொடுத்துட்டீங்க, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். 3 கொஷின் கொடுத்தது 3/5 4/5. சரிங்களா. இப்போ பாருங்கள் 3/5 வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் இன்ட்டு எம் டிரான்ஸ்போஸ் ஆர் எம் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு எம் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். அப்போ நான் பண்ணுறேன் ஒரு ரோ எடுத்து ஒரு காலத்தை எடுத்து ரோ எழுதுறேன் ஓகேங்களா. அப்போ 3/5 எக்ஸ் மேலே போயிடுச்சு, 4/5 3/5 வந்துச்சு. அப்போ ரெண்டு மல்டி பண்ண போகிறேன். அப்போது இது ரெண்டு மல்டி பண்ணிக்கோங்க. ஒரு ரோ எடுத்து காலத்தில் மல்டி பண்ணிங்க அப்படின்னா சம் வேல்யூ நமக்கு வரும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ 1க்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி 0க்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். இந்த சம் நம்ம போடுவோம் ஓகேங்களா. போடும்போது தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ ஏ இன்வர்ஸ். சரிங்களா. இப்போ அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்றாங்கப்பா. இஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே 5x5 மேட்ரிக்ஸ். சரிங்களா. ஐஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஜே ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா 1 வரும். இந்த இடத்துல அடுத்து 2 போட்டிங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் வந்துன்னா 2 வரும். 1 2 ஓகேங்களா. 1 2 போட்டிங்க அப்படின்னா 1 2 நமக்கு வரும். சரிங்களா. அப்படி தான் நமக்கு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸி தான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் நமக்கு, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு. ஓகே, அதாவது இன்வர்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்பிட்வீன் ஏபிசிடி ஓகேங்களா. ABCDEFGHன்னு கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இது எப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். மற்றது எல்லாமே ப்ராப்பர்ட்டி வச்சு சம் போட்டது தான். ஓகே, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நோட்ஸை தவிர மீது வந்து கேட்ட கொஷின்ஸ் எழுதி வைக்கிறது. இங்கே பாருங்கள் கவனி. ஏஐஜே ஓகேங்களா, இதில் கிடையாது. சரி, அதாவது ஏபிசிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் பார்த்து ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா. எஸ். இப்போது தென் ஃபைண்ட் அவுட் தி பி இன்வர்ஸ் என்னன்னு எங்களை கேட்குறாங்க. பி இன்வர்ஸ் எங்களுக்கு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே, இப்போ எங்கே இருக்குது பி இன்வர்ஸ்? இதுதான் நமக்கு. சரிங்களா. அப்போது இந்த பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த முன்னாடி என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. சிடி இன்வர்ஸு ஓகேங்களா. சாரி, இன்வர்ஸ் வராது நமக்கு ஓகேங்களா. இந்த முன்னாடி என்ன இருக்கோ சிடி ஓகேங்களா. சிடி அப்புறம் லாஸ்ட் என்ன இருக்குது ஏ, முடிஞ்சிருச்சு. சிடிஏ தான் இதனுடைய ஆன்சர். இல்லை நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அப்போது ஃபஸ்ட்டு வந்து பி கேட்குறீங்களா, அப்போ முதல்ல லெஃப்ட் சைடு ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். சரிங்களா. அப்போ ஏ இன்வர்ஸை மல்டி பண்ணுங்க, அப்போ நமக்கு என்ன வரும் ஏ இன்வர்ஸ். அடுத்து வாங்க ரைட் சைடுக்கு ஆப்ரேஷன் ஃபஸ்ட் என்ன இருக்கு பாருங்க டி இன்வர்ஸ். அப்போ டி இன்வர்ஸ்க்கு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டி இன்வர்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு டி இன்வர்ஸ் ஆட் பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த சி இன்வர்ஸ் ஆட் பண்ணி சி இன்வர்ஸ். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐ ஆகிடும், மல்டிபிள்னா பிசிடி இருக்கும். மறுபடியும் டி இன்வர்ஸ் ஐ ஆகிடும், மல்டிபிள்னா மறுபடியும் உங்களுக்கு சிடி பிசி இருக்கும். பிசி மல்டி பண்ணுங்க, மறுபடியும் சி இன்ட்டு சி இன்வர்ஸ் உங்களுக்கு ஐ ஆகிடும், மறுபடியும் பி இருக்கும். மறுபடியும் பி இன்வர்ஸ் மல்டி பண்ணுறீங்க, பி இன்ட்டு பி ஐ ஆகிடும், உங்களுக்கு வந்து பி இன்வர்ஸ் மட்டும் இருக்கும். மறுபடியும் நீங்கள் அதை என்ன பண்ணணும் இன்வர்ஸ் பண்ணணும். சரிங்களா. இது ஒரு பக்கம் போட வேண்டிய சம்மு. சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் எப்படி சொல்லி தரோம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இப்போ பாருங்க, இப்போ பி இன்வர்ஸ் கேட்டிருக்காங்களா, பி இன்வர்ஸ்க்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா. எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் முன்னாடி யார் இருக்கான்னு தான் பார்க்கணும். முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்க, சிடி இருக்காங்க. அப்போ சிடி ஓகேங்களா, சிடி. அப்போ லாஸ்ட்டாக யார் இருக்காரு ஏ இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். இப்போ பாருங்க அடுத்து இது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க, சிஇடி பிஜிஏஎஃப்னு கொடுத்துட்றாங்க. அப்போ எங்களுக்கு பி இன்வர்ஸ் கண்டுபிடின்றாங்க. அப்போ முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா. முன்னாடி வந்து ஜிஏஎஃப்
ஓகேங்களா. அடுத்து பின்னாடி யார் இருக்காங்க பாருங்கள், சிஇடி அப்படியே எடுத்து எழுதிக்கணும், சிஇடி. சரிங்களா, முடிஞ்சிருச்சு. அடுத்து இ கேட்குறாங்க, முன்னாடி யார் இருக்காங்க, எஃப்ஜிஹெச். அப்படி பின்னாடி யார் இருக்காங்க, ஏபிசிடி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் ஏ இன்வெர்ஸ் கேட்குறீங்க, அப்போ முன்னாடி யார் இருக்காங்க, பிசிடிஎஃப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முன்னாடி யார், சாரி, ஏ இன்வெர்ஸ் கேட்குறீங்களா, ஏ இன்வெர்ஸ் 1 மினிட். சாரி, இங்கே ஏ இன்வெர்ஸ் இங்கே இருக்காங்க. எங்கே இருந்தது, ஃப்ரம் 1. ஓகே இங்கேருந்து வந்திருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ இது பாருங்கள், அதாவது இந்த இதில் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரம் 1 கொஸ்டின் நம்பர் 1ல் இருந்து வந்திருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்களா, அப்போ ஏ இன்வெர்ஸ் முன்னாடி யார் இருக்காங்க, எஃப் இருக்காரு, அப்போ எஃப் போட்டாங்க. பின்னாடி யார் இருக்காங்க, சிடி ஜி வரல இருக்காங்க, எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், சேம் அதில் எஃப் இன்வெர்ஸ் கேட்குறாங்க. அப்போ எஃப் இன்வெர்ஸ் முன்னாடி யாருமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அப்போ பின்னாடி யார் இருக்காங்க, சிஇடி அப்படியே லைனாக இருப்பா, எடுத்து எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட். இந்த ஃபார்முலா சும்மா நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு சேம் அப்படியே கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஏபிசிடி 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம போட்டு எழுதியிருக்கோம். சரிங்களா, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். சரிங்களா. ஸோ இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கம்பல்சரி ஒரு 1 மார்க் கொஸ்டின் இல்லைனா ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எலமெண்ட் தான் நமக்கு. சரிங்களா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட் ரோஸ் தான் நமக்கு வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது நான் ஜீரோ எலிமெண்ட். ஓகேங்களா, அதாவது த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் நோன் அஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. 3x3 மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு மேக்ஸிமம் ரேங்க் என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2 வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதாவது அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ 1x1 மேட்ரிக்ஸு ரேங்க் வந்து 1 தான் நமக்கு மேக்ஸிமம் பாசிபிள். அப்போ மினிமம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 வர வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபெண்டிங் அப்பான் தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். மினிமம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு 1. ஒன்லி நல் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நமக்கு 0 வரும். நல் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம், எல்லாமே 0 எலிமெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஓகே, எஸ். இங்கே நீங்கள் இப்போ என்னன்னா இப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ரோ வந்து பார்த்தீங்கன்னா 3, காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4. 3x4 மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்கில் நீங்கள் மாற்றணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அதாவது லோவர் ட்ரையாங்கில் மாற்றி போட்டாலும் சரி, இல்லை ஒவ்வொன்று 3 எடுத்துக்கிட்டு இது 3 எடுத்துகிட்டு 3x3 கண்டுபிடிங்க, இது 3 எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க 3x3 மேட்ரிக்ஸ்க்கு. சரிங்களா, அடுத்து இந்த 3 எடுத்துகிட்டு 3x3 கண்டுபிடிங்க, 3x3 மேட்ரிக்ஸ்க்கு மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சி உங்களுக்கு 0 எல்லாமே 0 வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் வந்து 3ன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று கூட 0 வரல அப்படின்னா, சரி எல்லாமே 0 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் அடுத்தது போகணும். ஓகேங்களா. அப்போ ஏதோ ஒன்று கூட 0 வரல இருக்குங்க, சாரி, இது 1 கூட 0 வராமல் இருக்குது. சரிங்களா, இப்போ 3x3 கண்டுபிடிக்கும் போது ஒரு மேட்ரிக்ஸ் நீங்கள் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு 0 வரலனா கூட மீன்ஸ் சம்திங் வேல்யூ வருது, மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது அப்படின்னா ரேங்க் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் 3 தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, அப்போ தான் மினிமம் நோட் பண்ணிக்கோங்க, அந்த மினிமம் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ற. அப்போ 3x4ல் எது வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3 வர வாய்ப்பு இருக்குது. இப்படி கூட கேட்கலாம், இந்த 3x3 4 மேட்ரிக்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி ரேங்க் அப்படின்னா 3 தான். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் நம்பர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு, மேக்ஸிமம் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். ஓகே, இல்லை அதர்வைஸ் நம்ம இன்னொன்று எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா சார், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். லோவர் ட்ரையாங்கிள்னு அர்த்தம் அப்பர் ட்ரையாங்கிள் 0 இருக்கும், அப்பர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்கிள் 0 ஆகும். அப்போ என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட் நம்ம 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். ஒன்லி ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ். இங்கே வந்து 4 வந்ததுனால இதையும் நீங்கள் 0 ஆக்கணும். சரிங்களா, ஸோ இதனாலும் நீங்கள் 0 ஆக்கிட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வேல்யூ ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்கும், ஒருவேளை இந்த இடத்துல 0 வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் வந்து 2, ஒருவேளை இந்த இடத்துல 0 வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து 3 தான். நமக்கு சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், இப்போதே கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த ரோ ஈக்குவேஷன் ஃபார்ம், காலம் ஈக்குவேஷன் ஃபார்ம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா, ஸோ ரோ எக்வல்யூஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி அப்பர் ட்ரையாங்கிள் இஸ் ரோ எக்வல்யூஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ரோ எக்கல்ஷன் ஃபார்ம். பட் ஆல் ரோ எக்கல்ஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் எக்கல்ஷன் ஃபார்ம். ஓகே, 0 எலிமெண்ட் இன் த லாஸ்ட் காலம், நான் 0 எலிமெண்ட் இன் தி ப்ரீவியஸ் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 0 எலிமெண்ட் இன் தி லாஸ்ட் காலம், நான் 0 எலிமெண்ட் இன் த ப்ரீவியஸ் காலம் அப்படின்றோம். அதாவது இது எல்லாமே நமக்கு என்ன அர்த்தம்? அப்பர் ட்ரையாங்கிள் 0 லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ எல்லா லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரோ எக்கல்ஷன் ஃபார்ம் தான். சரிங்களா? ஆனால் எல்லா ரோ எக்கல்ஷன் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக இருக்குன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்றது நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0, n கிராஸ் n மேட்ரிக்ஸ் இருக்கும்போது n நமக்கு வரும். ஓகேங்களா? ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் 2 ஒன்று தான். ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபின்னு எழுதலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் பி கரெக்டு தான். ஓகேங்களா? இங்கே இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, எஸ், இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 2x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் போகுது. சரிங்களா? 2x3 மேட்ரிக்ஸில் மினிமம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு இருக்குது. 3x2 இருந்தாலும் நமக்கு 2 தான். அப்போ மினிமம் ஆர்டர் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து இது ஒரு சம் கொஸ்டின் தான் இது. ஏஐஜே எம் இன்ட்டு என்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏஐஜே வந்து ஐ இன்ட்டு ஜேன்னு எழுதலாம். அப்போ A12 எழுதும் போது நீங்கள் அதோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு 2 எழுதுவீங்க. A11 அப்படிங்கும்போது 1 இன்ட்டு 1 எழுதுவீங்க. கரெக்டா? எஸ். ஸோ அப்படிங்கும்போது 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8ன்னு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்துங்க இதனுடைய கான்சிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்கா? அதாவது 1 2 3 4 இப்படியும் இருக்குது நமக்கு. இதெல்லாம் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்குது பாருங்கள். இது 2ஆல் மல்டி பண்ணுங்க, இது கிடைக்கும். இது 2ஆல் மல்டி பண்ணுங்க, இது கிடைக்கும். இது 2ஆல் மல்டி இது கிடைக்கும். இதை மறுபடியும் இதை 3ஆல் மல்டி பண்ணுங்க, இது கிடைக்கும். அப்போது இப்படி வேல்யூ இருக்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ நமக்கு என்னது இந்த இடத்துல? 0. நீங்கள் 2x2 போட்டாலும் சரி, 3x3 போட்டாலும் சரி, அப்போ மினிமம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியும் கொடுத்து நம்ம ரேங்க் கேட்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் அந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 3x3 கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா அதனுடைய மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதனுடைய ஆர்டர் தான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். எங்களுக்கு கொடுக்கல, அதுமாதிரி 3x4 4x3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள், ஓகேங்களா, அப்பர் லோவர் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆக்குங்க. அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ், சம் போடலாம். 2 கான்செப்ட்லையும் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதுதான் நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்படி கூட கேட்பாங்க, நல்லிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லிட்டி அப்படின்னாவே நமக்கு எடுத்தோம் நம்பர் ஆஃப் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு 3 வந்துச்சு, அப்போ நல்லிட்டி வந்து 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எஸ். இப்போ பாருங்கள், இது ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ ரேங்க் அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு K1, ஓகே, K12 1 -1 -1 -2 1 1 1 4 கொடுத்துட்டாங்க. நல்லிட்டி வேல்யூ 1 கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் தி K வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நல்லிட்டி 1னா மீனிங் என்ன? அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? நல்லிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் 1 2 3 மைனஸ், ஓகேங்களா, மைனஸ் 1. அப்போ இதை நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? எஸ். ஸோ அப்போ நல்லிட்டி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள், இது இந்த கொண்டு வந்துட்டிங்கன்னா 2. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் ஏ நமக்கு 0ன்னு அர்த்தம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா கேவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? எஸ், ரேங்க் கொடுத்துட்டாங்க, நல்லிட்டி கொடுத்துட்டாங்க, அப்போ நான் மேட்ரிக்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி நமக்கு சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெட் கொடுத்துட்டு ரைஸ் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஹைட்டு கொடுத்துட்டு ட்ரெட் எவ்வளோ ரைஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் -1 சொன்னீங்களா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன், சரிங்களா, இந்த கொஸ்டின் இருக்கும் பாருங்கள். லீனியர், அதாவது சிலபஸில் லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு இருக்கும். ஒன்றுமே கிடையாதுப்பா. அதாவது x + y + z இஸ் ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை வந்து பேஸ்ட் ஆன் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறோம். ரெண்டுக்கும், சரிங்களா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு x + y அப்படின்னு நம்ம x + y + z இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எழுத போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அந்த 3x4க்கு ரேங்க் என்ன, 3x3க்கு ரேங்க் என்ன, அதை 3 நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா ஆஸ் அ லீனியர் ஈக்குவேஷனா சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாமா இல்லை சம் கான்ஸ்டன்ட்டை நம்ம கொடுக்கணுமோ அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஏ மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? A11 A12 A13 A22 அப்படின்னு சொல்லிட்டு சம் போடும்போது நீட்டாக புரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக x + y + z இஸ் ஈக்குவல் டு ஏ.
சரிங்களா? இது மல்டிபிள் வந்துடும் A11 A12 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா AX is equal to B அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும்ப்பா. இதுதான் அந்த ஃபார்மேட்டு, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் இங்கே நான் எழுதிடணும் பாருங்கள். X plus Y plus Z is equal to 1, X plus Y plus Z is equal to 2, X plus Y plus Z is equal to 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, 1 1 1 1 1 1 சும்மா நான் எழுதிட்டு இருக்கேன் எக்ஸாம், ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா B, சரிங்களா? B. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல X Y Z அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல பியோட வேல்யூ நீங்கள் எழுதும்போது 1 1 1 எழுதிக்குவீங்க, சார் 1 2 3 எழுதுவீங்க, ஓகேங்களா? சேம் அதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ABCD நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த 3x3க்கு எப்பயும் நீங்கள் ரேங்க் கண்டுபிடிங்க. அதாவது 3x4க்கு, சரிங்களா? அதாவது 3 ரோ இருக்கும், 1 2 3 காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 X plus Y Z ஒன்று இருக்கும். அடுத்து நமக்கு இந்த ABCD கடைசியாக வந்து நம்பர் இருக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க, ரேங்க் ஆஃப் ஏபி இதுக்கு இந்த டேர்முக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிங்க, சரிங்களா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சோன்னே இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேர்மை கட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல 0 0 0 இதுவும் 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ இதனோட ரேங்க் வேல்யூ என்னவா இருக்கும், ரேங்க் 2, சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு 0 வரல அப்படிங்கும்போது நமக்கு எனக்கு ரேங்கோட வேல்யூ 3, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட் தானே சொல்லியிருக்கோம் இன் ரோல, ஓகேங்களா? அப்போ ரேங்க் ஆஃப் ஏ, ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. த ரேங்க் ஆஃப் ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென், ஓகேங்களா, நாட் லெஸ் தென், ஒன் மினிட் எஸ் நாட் ஈக்குவல் டு, சரிங்களா? லெஸ் தென் போடுவோம்னா நாட் ஈக்குவல் டு முடிச்சுக்கலாம். லெஸ் தென்னாலும் ஓகே தான், ஏன்னா நாட் ஈக்குவல் டு தானே. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் 1 மினிட், இது டெலீட் பண்ணிடலாம், தெரியல. எஸ். ஸோ இப்போ இந்த ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இருந்துச்சு அப்படின்னா நோ சொல்யூஷன், அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. இந்த ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி ரெண்டுமே எனக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், ஓகேங்களா, ஈக்குவல் டு எஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், அதாவது X plus Y plus Z, ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, கன்சிஸ்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3, அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி எங்களுக்கு 3 அப்படின்னா சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டாக இருக்கும், சாரி ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி ரேங்க் ஆஃப் ஏ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவல் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தானே இருக்குது. அதாவது 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேங்க் எவ்வளோ இருக்கணும், 3 இருக்கணும், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 2 ரேங்க் ஆஃப் ஏபி 2, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் லெஸ் தானே இருக்குது. அப்படிங்கும்போது நமக்குன்னா ஓகே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் லெஸ் தென் தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா கன்சிஸ்ட் இன்ஃபினிட்டி சொல்யூஷன். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை கொடுக்கணும் எக்ஸுக்கு பதிலாக, அதாவது அஷ்யூம் Z is equal to C அப்படின்னு சொல்லுங்கள், C ஆர் சம்திங் உங்களுக்கு என்ன லெட்டர் பிடிச்சதோ வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கன்சிஸ்ட் அண்ட் இன்ஃபினிட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன், ஓகேங்களா? X plus Y plus Z ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன கன்சிஸ்ட் யூனிக் சொல்யூஷன். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் தி ரேங்க் ஆஃப் பி அண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக கிடையாது, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இது வந்து 3 இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன், ஓகேங்களா? நாட் ஈக்குவல் அப்படிங்கும்போது நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் தான் இருக்குது அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்ட் மல்டிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்றது சும்மா தெரிஞ்சுக்கிறதா நீங்கள், நமக்கு தேவை ஈக்குவலாக இருக்கா லெஸ் தென்னாக இருக்கா அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் லெஸ் தென் தி நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ். ஸோ n மைனஸ் ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி சொல்யூஷன் அப்படின்றோம். அதாவது ஜஸ்ட் ஒரு நோட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்னா, ஓகேங்களா? இப்போ X plus Yன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ நமக்கு என்ன இடத்துல என்னது ஆர், ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். அப்போ அஷ்யூம் சி இஸ் ஓகே ஒய் இஸ் ஈக்குவல் டு சின்னு நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க. அஷ்யூம் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் சி. அப்போ இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி சொல்யூஷன் என்ன வேணாலும் வரலாம், சரிங்களா? 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டுருக்கோம். என்னன்றது நம்பர் ஆஃப், அதாவது நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் அன்னோன் கான்ஸ்டன்ட், ஆர்ன்றது ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், n மைனஸ் ஆர், ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ப்பா, பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன், ஓகேங்களா?
நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ஒய். ஓகே, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எகைன் கான்ஸ்டன்ட். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கொஸ்டின் கேட்டதில்லை. பட் 2018 சரிங்களா, 18 or 22, ஓகே ஐ திங்க் 2018 தான். ஓகேங்களா, 2018 ஒரு டைம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஒரே ஒரு டைம் தான் கொஷின் கேட்டிருந்தாங்க சிவிலுக்கு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்ட்டு. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்த ஈக்குவேஷனை, அதாவது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் x/x1 டிவைடட் பை x1, y1 டிவைடட் பை y1, EF டிவைட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் 1 டிவைட் பை கான்ஸ்டன்ட் 2 இதை எழுதுறீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. 1 அப்போது ஒரு சொல்யூஷன், 2 சொல்யூஷன், 3 சொல்யூஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன அர்த்தம்? சொல்யூஷன் போயிட்டு இருக்கும். சொல்யூஷன் நம்பர் 1, சொல்யூஷன் நம்பர் 2, சொல்யூஷன் நம்பர் 3. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் எண்ணற்ற சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் மோர் அப்படின்றோம். அப்போ இன்ஃபினிட்டி சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவலாக இருக்குது, 1 ஈக்குவலாக இல்லை. அப்போ நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எல்லாமே ஈக்குவலாக இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்ன தான் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எதுவுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் நம்ம வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சரிங்களா, 1 ஈக்குவலாக இந்த கான்ஸ்டன்ட் இங்கே எப்பயும் போல போட வேண்டியதான். ஒரு சம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே, எஸ். 4x plus 2y is equal to 7, 2x plus y is equal to 6 கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4/2 கான்ஸ்டன்ட் எடுத்துறீங்க. 4/2, 2/1, 7/6. இதில் பாருங்கள் 2/1, 2/1. இதில் வந்து பார்த்துங்க 2/1, 2/1 ரெண்டு ஒரு ஈக்குவலாக இருக்குங்க. மூணாவது ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ நோ சொல்யூஷன், முடிஞ்சிருச்சு. இப்போ இது பாருங்கள் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. இப்போ யூனிக் சொல்யூஷன். இதில் பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இன்ஃபினிட்டி சொல்யூஷன். அவ்வளோதான்பா. இதுதான் கொஸ்டினே கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். x plus y plus z is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து கான்ஸ்டன்ட் நான் லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ஈஸிப்பா. சேம் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு எதில் வரும்? ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்படின்னா 0 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ட்ரிவியல் அப்படின்னா நான் 0 சொல்யூஷன். ஓகேங்களா, நான் 0 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ட்ரிவியல் அப்படின்னா 0. ஓகேங்களா, ட்ரிவியல் அப்படின்னா 0 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறது நம்ம எங்கே போகிறோம்? ஐகன் வேல்யூஸ் அண்டு ஐகன் வெக்டர்ஸ் நம்ம போகிறோம். சரிங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஐகன் வேல்யூஸ் அண்டு ஐகன் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கொஸ்டின் தான். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. மாடலஸ் அப்படியே கண்டுபிடிச்சி டேரெக்டாக அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது போகலாமா? எஸ். ஐகன் வேல்யூஸ் அண்டு ஐகன் வெக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லையும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த 3x3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அன்னோன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும்? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ண கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்றாங்க. மோர் சர்க்கிள்லேருந்து டேரெக்டாக நம்ம ஆன்சர் எடுத்து போட்டுடுறோம். இப்போ நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, அதாவது A1 x ஸ்டியர் கொடுத்துறாங்க 2 0 0 2 இப்படின்னு கொடுத்தோன்னே அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ ரேடியஸ் வேணும் அப்படின்னா 2 2 தான் நமக்கு. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேணும்னா சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2ன்னு போடுறோம் இல்லைங்களா. ஓகேங்களா, இது ஷியர் ஸ்ட்ரெஸ் வேணும்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 எல்லாமே இந்த ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அதை நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் இதில் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸு. சரிங்களா, A is the A minus lambda I modulus of x is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன், அதாவது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கும் நான் ஹோமோஜினியேஷனுக்கு என்ன வித்தியாசம்? x plus y plus z is equal to 0 வந்துச்சுன்னா அது பேர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். x plus y plus z is equal to கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அவ்வளோதான், முடிஞ்சது. சரிங்களா, சேம் இது மாதிரி தான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எங்கே வருது நமக்கு? p/ρg v² பிடிச்சி z is equal to கான்ஸ்டன்ட் நமக்கு வருது பெர்னோலிஸ் ஈக்குவேஷனில். அதே யூலஸ் போனீங்க அப்படின்னா அதை இன்டெகிரேஷன் பண்ணி நம்ம எடுத்துருவோம். யூலஸ் ஈக்குவேஷன் இன்டெகிரேஷன் பண்ணால் தான் நமக்கு பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், சாரி எஸ் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இன்டெகிரேஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 minute எஸ் யூலஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது யூலஸ் ஈக்குவேஷன் இன்டெகிரேஷன் பண்ணால் தான் நமக்கு பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். அப்போ p/ρg v² பிடிச்சி z is equal to 0 நமக்கு வரும். ஓகேங்களா, லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் எங்கேயும். ஓகேங்களா, எஸ். ஸோ இது நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். A minus lambda I into x ஆர் x பார்னு சொன்னாலும் சரி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன், நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். சம்திங் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது ட்ரிவியல் சொல்யூஷனா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கேட்பாங்க. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன், ஈக்குவல் டு 0 அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் மீன்ஸ் ஹியர் 0, அதான் மீன் பண்ணுது. ஓகே, எஸ்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டயகனல் அப்போ இந்த வேல்யூக்கு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டேரெக்டாக ஃபார்முலாப்பா இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கணும் வேறு வழியே கிடையாது. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் a1 லாம்டா ப்ளஸ் a2 இஸ் ஈக்குவல் டு 0. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் a1 லாம்டா ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0 ஒன்று. லாம்டா கியூப் மைனஸ் இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்னா லாம்டா கியூப் மைனஸ் a1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் a2 லாம்டா மைனஸ் a3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஹியர் லாம்டா இஸ் தி ஸ்கேலார் வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க, ரூட்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பல பேர் இருக்குது. ஓகேங்களா? எஸ். அடுத்தது இந்த a1 அப்படின்னா என்ன? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ a1 அப்படின்றது சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூ, சம் ஆஃப் தி பிரின்சிபல் டயகனல் வேல்யூஸ் ஆர் ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? a2 அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் a வேல்யூ. அதே மாதிரி இந்த a1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூஸ் தான். a2 அப்படின்றது சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் தி சப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூஸ் ஆஃப் தி சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சம் ஆஃப் தி சப் டயகனல் வேல்யூஸ் இது சொல்கிறேங்க அவங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க 1 எடுத்துக்கிட்டீங்களா? அப்போ இது எடுக்கும்போது நமக்கு இதனுடைய சப் மேட்ரிக்ஸ் என்ன? டயகனல் வேல்யூஸோட சப் மேட்ரிக்ஸ் இது ரெண்டும் வருமா? எஸ். அப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் அவையை கண்டுபிடிச்சி கூட்டிக்கணும். நெக்ஸ்ட் செகண்டோட இதனுடைய டயகனல் எடுத்திங்கன்னா மீதி ரெண்டு இருக்குங்களா? 1 மீன்ஸ் 1 0 லாம்டா ஸ்கொயர் இருக்குங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் தேர்ட் ஒன் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் இது ரெண்டும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் நான் சொல்கிறாங்க. சரிங்களா? சம் ஆஃப் தி ஓகேங்களா சம் ஆஃப் தி டயகனல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? சம் ஆஃப் தி மாடுலஸ் ஆஃப் தி டயகனல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? a3 அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல மாடுலஸ் ஆஃப் a. சரிங்களா? ஸோ இதனுடைய இந்த ஸ்கேலார் வேல்யூ அதாவது இந்த லாம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் சொல்கிறாங்க பாருங்க. ஸ்கேலார் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ரூட்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, லெடன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்பெக்ட்ரம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் தி பொசிஷன்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிமா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு டேரெக்டாக ரூட்ஸ் வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ நம்ம சிவில் அப்படி தான் நம்ம பேசுவோம். சரிங்களா? எஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கும் ரியல் மேட்ரிக்ஸும் ரெண்டும் சேம் தான். எர்மிஷன் மேட்ரிக்ஸும் ரியல் மேட்ரிக்ஸ் தான். ஸ்கியூ எர்மிஷன் மட்டும் தான் நமக்கு இமேஜினரியாக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸ்கியூ அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? இமேஜினரி நமக்கு அங்கே இருக்கணும். ஓகேங்களா? a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் a, b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் b அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக. ஓகே. எஸ். ஸோ இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐகன் வேல்யூஸ் எந்த ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா a மைனஸ் லாம்டா i இன்ட்டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிப்பா. ஓகேங்களா? எஸ். அவ்வளோதான், சிங்கிள் பேஜ் தான் இது. ஓகே, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. த மேட்ரிக்ஸ் ஏ வேல்யூ. ஓகேங்களா? த மேட்ரிக்ஸ் ஏ த லாம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 போயிட்டு இருக்கும். இதே கேஏன்னு கொடுத்தாங்கன்னா கே இன்ட்டு லாம்டா 1 கே இன்ட்டு லாம்டா 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்து பாருங்க, ஏவோட வேல்யூ லாம்டான்னு கொடுத்துரும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு. இப்போ ஏ த மேட்ரிக்ஸ் ஏ வாட் இஸ் திஸ்? ஓகே. ஸோ த மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேங்களா? எகைன் ஏ தான். ஏவோட லாம்டா வேல்யூ அப்படின்னா லாம்டா 1 லாம்டா 2. ஓகே. ஸோ ஏவோட வேல்யூ வந்து ஏ மேட்ரிக்ஸோட லாம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3. ஏ இன்வர்ஸ் அப்படிங்கும்போது 1 பை லாம்டா 2 லாம்டா 3. இது அப்படியே சின்னதாக ஒரு கொஸ்டின் அப்படியே கேட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏ லாம்டா மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா ஏ பவர் என்னங்குது லாம்டா பவர் n லாம்டா பவர் லாம்டா 2 பவர் n லாம்டா 3 பவர் என்னன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏ வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. சரிங்களா? எஸ். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கேட்குறீங்க? என்ன அட்ஜாயிண்ட் ஏ கேட்குறீங்க. அப்போ அட்ஜாயிண்ட் ஏன்னா முதல்ல என்ன? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. கரெக்டாக? எஸ். இப்போ உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ தானே வேணும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏவை வச்சுக்கோங்க, மீது எல்லாத்தையும் கீழே கொண்டு போங்க. அட்ஜாயிண்ட் ஏ வச்சுட்டு மீது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. ஒரு மாடுலஸ் ஆஃப் ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அது எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு வராது. சரிங்களா? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ, சாரி மல்டிபிள் வந்துடும். எஸ். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ஏ அப்போ நமக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது ஒரு லாம்டா வேல்யூ கொடுத்துட்டீங்க. அப்போ ஏ இன்வர்ஸ்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஒரு லாம்டா வேல்யூக்கு ஏவோட வேல்யூ லாம்டான்னு கொடுத்தாச்சு. ஏ இன்வர்ஸ் என்ன பண்ணுவீங்க? 1 பை லாம்டான்னு போடுவீங்களா? எஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏலுக்கு என்ன பண்ண முடியும்? மாடுலஸ் ஆஃப் ஏன்றது ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் தான் அது. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏல எனக்கு அப்படியே இருக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைட் பை லாம்டா 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சம் ஆஃப் தி ஐகன். ஓகே, சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். அதாவது இந்த லாம்டா பிரின்சிபல் டயகனல் சரி இப்படி கொடுத்துட்றாங்க. ஒரு ஐகன் வேல்யூஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 6 ஓகேங்களா? 5 6 அண்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இந்த சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூ வந்து 15ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த தேர்ட் ஐகன் வேல்யூஸ்ன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்? அதுதான் கொடுத்துட்றாங்க 15ன்னு சொல்லிட்டு. அப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இல்லை சிம்பிளாக மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு 2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது வேல்யூ என்னன்னு கூட கேட்கலாம். சம் சால்வ் பண்ணவும்
புரிஞ்சிடும். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் டயகனல் செல்ஃப் அதனுடைய வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? எஸ், அதாவது எப்படி சொல்கிறது, 1 1 சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 0. அப்போ இதனுடைய ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 1 தான் நமக்கு வரும். இந்த இடத்துல 2 இருக்கும். சரிங்களா? சரி, 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதனுடைய டேரெக்டாக இந்த டயகனல் வேல்யூ, பிரின்சிபல் டயகனல் என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய டேரெக்டாக வேல்யூ. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு 20-30 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போது கம்பல்சரி 3 மார்க் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ n x n மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏபி பிஏ அதே தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஏவும் ஏபி நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். λ1 λ2 ஈக்குவல் மீன்ஸ் 1 minute. The λ1 λ2 equal mean 2 eigen values. Yes, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? λ1 λ2 அப்போ 2 2ன்னு ஐகன் வேல்யூஸ் வருது. சரிங்களா? 2 2ன்னு ஐகன் வேல்யூஸ் வருது. இப்போ அந்த ஐகன் வெக்டார்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஐகன் வெக்டார்ஸ் அப்படின்றது அதோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? a மைனஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் இல்லைங்களா? ஸோ ஐகன் வெக்டார்ஸ் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒரே ஒரு ஐகன் வெக்டார்ஸ் தான் நமக்கு வரும். 2 ஐகன் வேல்யூஸ் நமக்கு வரும். சரிங்களா? 1 லீனியர் ஈக்குவேஷன் ஐகன் வெக்டார்ஸ் வேல்யூ, 2 ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு இமேஜினரி ஆல்சோ ஐகன் வெக்டார்ஸ் தான். இமேஜினரி நமக்கு வரும். சரிங்களா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி வேல்யூ வரும் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டிப்பா. a + k இஸ் ஈக்குவல் டு λ + k அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். k ஸ்கொயர் அப்படிங்கிறது λ + k ஸ்கொயர். இதை நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எஸ், எதெல்லாம் வந்து a மேட்ரிக்ஸ் வருதோ அதை அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாம்டாக்கு போல் கேக்கு போல லாம்டா போட்டுக்கணும். எந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வருதோ கான்ஸ்டன்ட்டோ இதை மல்டிபிள் நமக்கு என்ன வரும்? அதே கான்ஸ்டன்ட் நமக்கு வரும். ஸோ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா 1/, நமக்கு வரும். டேரெக்டாக கேட்டாங்கன்னா ஆன்சர் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். கெய்லி ஹெமில்டன் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கெய்லி ஹெமில்டன் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். The same procedure. So what we are using finding the eigenvalues. இதில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? பவர் மட்டும் நம்ம மாற்றுறோம். சரிங்களா? ஸோ பவர் மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். அதாவது எதுக்குன்னா ஒரு a இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஒரு லீனியர் ஈக்குவேஷன் a³ + a⁴ + a⁴ அப்படின்னு வருது அப்படின்னா இப்போ எனக்கு இதனோட a இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிங்க அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்பயும் போல எழுதியாச்சு. நீங்கள் λ² - a1 λ + a2 is equal to 0. அங்கே வந்து λ³ - a1 λ plus a2 minus a3 is equal to 0. சரிங்களா? ஸோ அப்போ எழுதியாச்சு. இப்போ இந்த லாம்டாக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? ஏன்னு போடுறீங்க. அங்கே என்ன பண்ணீங்க? லாம்டா கொடுத்தா நீங்கள் ஏன்னு போட்டீங்க. இங்கே ஓகேங்களா? அங்கே வந்து ஏ கொடுத்தா லாம்டா போட்டீங்க. இங்கே லாம்டா கொடுத்தா ஏ போடுறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுப்பா. ஃபைனலாக அந்த கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஐயை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ λ² minus a1 λ. ஓகேங்களா? 1 minute. λ²க்கு ஏ போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a1 எஸ், இந்த ஸ்மால் வரணும். ஓகேங்களா? ஸ்மால் a1 λ ப்ளஸ் a2 is equal to i நமக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இப்போ சம் இது நம்ம வச்சுக்கோங்க எப்படின்னு. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள். λ² 2x2 மேட்ரிக்ஸ் λ² minus a1 λ plus a2 is equal to 0பா. கரெக்டா? வாட் இஸ் a1? சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூஸ். அப்போ சம் ஆஃப் தி பிரின்சிபல் டயகனல் வேல்யூ 4 + 4 8. சரிங்களா? அடுத்தது மாடுலஸ் ஆஃப் a என்னன்னு சொல்லுங்கள். நன்னாங்க 16 மைனஸ் 4. சரிங்களா? அப்போ 12. சரிங்களா? ஃபார்முலா வரக்கூடிய ஃபார்முலா என்ன வருதோ அதை அப்ளை பண்ணணும். λ² அப்ளை பண்ணிட்டீங்க, -8 λ a1க்கு அப்ளை பண்ணிட்டீங்க, ப்ளஸ் 12 = 0ன்னு போட்டிங்க. சரிங்களா? இப்போ கெய்லி ஹெமில்டன் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாமா? அப்போ நம்ம λ² பதிலாக a² போட்டுக்கோங்க, லாம்டாக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கோங்க, +2. ஓகேங்களா? +2க்கு பதிலாக +2 i நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட்ல i மல்டிபிள். ஏன்னா அதை நமக்கு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? நீங்கள் a² என்னன்னு கேட்குறாங்க. அப்போ a² என்ன பண்ணலாம்? அந்த a² இந்த பக்கம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 8a மைனஸ். இப்போ a⁴ கேட்குறாங்க. அப்போ இதோடைய ஒவ்வொன்றும் a மல்டி பண்ணிட்டு போங்க. a⁴ கேட்குறாங்க. உங்களுக்கு எத்தனை ஈக்குவேஷன் கேட்டாலும் டேரெக்டாக நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து a இன்வெர்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுங்க? a இன்வெர்ஸ் எல்லாம் மல்டி பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த a இங்கே இந்த கொஸ்டின் இருக்கா? அப்போ இந்த பக்கம் a இன்வெர்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. a இன்வெர்ஸ் வச்சுக்கோங்க. சேம் இதில் a இன்வெர்ஸ் மல்டி a இன்ட்டு a இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு a கேன்சல் ஆகும். இங்கே a இன்ட்டு a இன்வெர்ஸ் i ஆகிடும். இங்கே வந்து a இன்வெர்ஸ்னு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த கெய்லி ஹெமில்டன் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் கொஸ்டின் கேட்டது கிடையாது. ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அந்த லீனியர் ஈக்குவேஷன், கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ அந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் ஈஸியாக வந்து வந்துடுது. ஓகேங்களா? அதுதான் நமக்கு வருது. ஓகேங்களா? இந்த ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் பக்கமே அவங்க வந்து மீன்ஸ் கெய்லி ஹெமில்டன் தியரமே நமக்கு வந்து மேக்ஸிமம் போனதில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒன்லி நம்பர்ஸ் மாற்றது, அதாவது லெட்டர்ஸ் மாற்றது மட்டும் தானே. சரிங்களா? ஈஸியாக போயிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது வந்து 25 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கேட்கக்கூடிய 3 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் 16 மார்க்கும் கேட்டிருக்காங்க. 16லேருந்து 18 மார்க்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ், ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னாவே நமக்கு 12 மார்க். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 மார்க்கு, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் அந்த ஆப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 ப்ளஸ் ஒரு 15 மார்க்கு. சரிங்களா? எஸ், சாரி 65 75. சரிங்களா? மேக்ஸ் வந்து 15 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 15 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 85 டிபார்ட்மெண்ட் ப்ளஸ். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸு. சரிங்களா? ஸோ அந்த 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ப்ளஸ் ஆப்டியூட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 13 மார்க் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 13 மார்க் வந்து லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மினிமம் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 மார்க் இப்போ நம்ம சொல்கிறது மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 8 மார்க் சாலிட் எடுத்துடலாம். சரிங்களா? 8 to 10 மார்க் சாலிட் எடுத்துடலாம். போன டைம் 2024 நான் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தான் நான் படித்தேன். சரிங்களா? இது மட்டும் படிச்சுட்டு இது மட்டும் படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொஸ்டின் சால்விங் வீடியோ ஃபார் லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.